ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் நிதிஷ் கார்த்திக் 96 யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துபாயில் ஒரு முக்கியமான பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளேஸோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா குளோபல் வில்லேஜ். இந்த குளோபல் வில்லேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 27 நாடுகளோட சிறப்பு அம்சங்கள் தாங்க இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்குங்க. அதாவது அவங்க பயன்படுத்தக்கூடிய உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அவங்க தயாரிக்கக்கூடிய அனைத்து பொருளும் அங்கே இருக்கும். இந்த குளோபல் வில்லேஜ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 25 திராம்ஸ், துபாய் காசுக்கு 25 திராம்ஸ், அதாவது இந்திய மணிக்கு 500 to 600 வருங்க. அது என்ட்ரன்ஸுக்கு மட்டும்தான். உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி, என்ன ப்ளே பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக காசு கொடுக்கணும். என்ட்ரன்ஸுக்கு மட்டும் 25 திராம்ஸ். பாக்கி உள்ளே என்ன பண்ணாலும் அதுக்கு தனி காசு. பலவிதமான ராட்டினங்கள் இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான அனைத்து விளையாட்டுகளும் அங்கே இருக்குங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். குடும்பத்தோடு போய் பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். நாங்களும் துபாயில் தான் இருக்கோம். குளோபல் வில்லேஜெலாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரோட வேணாலும் போய் பார்க்கலாம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். இது ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30 to நைட் 11 o'clock வரையும், 4:30 to 11 மணி வரையும். இது லாஸ்ட்டு டேட்டு எப்போன்னா ஏப்ரல் 18 தான் லாஸ்ட் டேட்டு. வின்டர் சீசன் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். கரெக்டாக 6 மாதம் ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரம்ஜான் எண்டு வரையும் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது வரையும் ஓப்பனில் தான் இருக்கும். யார் வேணாலும் போகலாம். எல்லாருக்கும் அனுமதி உண்டு. அவங்களுக்கு தேவை ஒரு டிக்கெட், அவ்வளோதான். வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. டிக்கெட் இருந்தால் உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. பார்க்கிங் வசதிலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். விஐபி பார்க்கிங், ஏ பார்க்கிங், பி பார்க்கிங், பெய்டு பார்க்கிங், ஃப்ரீ பார்க்கிங், எல்லா பார்க்கிங்குமே இருக்குது. பெய்டு பார்க்கிங் 120 ரூபா, ஃப்ரீ பார்க்கிங் நிறையாவே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஏ பார்க்கிங், பி பார்க்கிங், விஐபி பார்க்கிங் அண்டு F3 பார்க்கிங் இதெல்லாம் ஸ்டிக்கரில் வரும். அது உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் டைரெக்டாக உள்ளே போய்க்கலாம். நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா டைரெக்டாக பணம் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு, அப்புறம் நீங்கள் வாங்குகிற திங்ஸுக்கு மட்டும் பணம் பே பண்ணால் போதும். டைரெக்டாக உங்கள் பணத்தை பே பண்ணிக்கலாம். நீங்கள் விளாட்ற கேம்ஸாக இருக்கட்டும், அதுக்கெலாம் தனி கார்டு தான் பஞ்ச் பண்ணணும். கார்டு உள்ளே கொடுப்பாங்க. அதுக்கு எவ்வளோனா 25 திராம்ஸ், 50 திராம்ஸ், 100 திராம்ஸ் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் காசு கட்டி அந்த கார்டு வாங்கிக்கலாம். அந்த ஒவ்வொரு கேம்லேயும் ஒவ்வொரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் அந்த கார்டை வச்சு பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த மிஷின்லேயும் ஆள் இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. சும்மாவும் இருக்கும், ஆளும் இருப்பாங்க. நீங்கள் எதில் வேணாலும் பஞ்ச் பண்ணி விளாண்டுக்கலாம். நாங்கள் ஒரு கேம் விளாண்டுருக்கோம். அந்த கேமு கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கேம் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கேமு. 3 பால் கொடுப்பாங்க. 25 பாயிண்ட்டுக்கு 3 பால். அதில் ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு பொம்மை கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு பால் போட்டிங்கன்னா, அதாவது கோல் போட்டிங்கன்னா ஒரு பொம்மை. நீங்கள் 3 பால் போட்டாலும் இருக்கிறதுல பெரிய பொம்மையாக ஒன்று கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா 3 பொம்மை வாங்கிக்கலாம். எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு பால் போட்டனால இந்த பொம்மை கொடுத்துட்டாங்க. அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா 3 பால் அடிக்கிறக்கும் 3 இது கட்டம். அதில் பால் வச்சு அடிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது எப்படின்னா இதுக்கும் அதே 25 பாயிண்ட்டு. ஆனால் ஒரே பாலில் 3ஐயும் கீழே சாய்ச்சிடணும். எங்கள் அண்ணன் ஒரு 5-6 டைம் ட்ரை பண்ணாங்க, முடியலை. லாஸ்ட்டாக ஒரு டைம் ட்ரை பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அதுக்கும் இந்த பொம்மை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5-6 பொம்மைக்கிட்ட அன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். பாருங்கள், நீங்களே பாருங்கள் அந்த பொம்மை எப்படி இருக்குன்னு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த பொம்மை, குரங்கு பொம்மை. இதை விட பல மடங்கான கேம்ஸ்லாம் இங்கே இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமான கேம்ஸ்லாம் இருக்குது. எல்லா கேம்ஸுக்குமே வின் பண்ணால் பொம்மை கொடுப்பாங்க. கண்டிப்பாக பொம்மை கொடுப்பாங்க. எல்லா பொம்மையும் இருக்குங்க. வாழைப்பழம், அடுத்து குரங்கு, கரடி, இது மாதிரி பலவிதமான பொம்மைகள்லாம் அங்கங்கே ஒவ்வொரு கேம்ஸுக்கும் ப்ரைஸாக வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்ததுமே தெரியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க. ஆனால் விளாட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 தடவை 3 தடவை விளாண்டிங்கன்னா தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கே சான்ஸ் வரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி அவங்க ஷோவுக்கு வச்சுருப்பாங்க. நாங்களும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணி தான் வின் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பொம்மைக்கிட்ட நாங்கள் வின் பண்ணோம். ஆனால் நிறையா கேமில் நாங்களும் தோற்றுட்டோம். ஆனால் இருந்தாலும் நாங்கள் முயற்சியை கைவிடலை. மறுபடியும் விளாண்டு அந்த பொம்மையெல்லாம் வின் பண்ணதுக்கப்புறம் தான்
கொஞ்சம் வெளியில் ஃப்ரீயாக வந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் பசங்களாக போனதுனால ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா சுற்றினோம். எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். குளோபல் வில்லேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாமல் கண்டிப்பாக இந்தியாவும் விசிட் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க. இந்தியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா போய் விசிட் பண்ணிடுங்க. இந்தியாவை சுற்றி தான் எல்லா கேம்ஸுமே இருக்கும். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கேம்ஸு இந்தியாவை சுற்றி தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கே பிடிக்கும். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.